தமிழகத்தில் அதிமுக ஆட்சி அமைந்து ஓராண்டு நிறைவடைந்த நிலையில் இந்த காலகட்டத்தின் முக்கிய நிகழ்வுகளை தற்போது நாம் பார்க்கலாம். 2016ஆம் ஆண்டு மே மாதம் 23ஆம் தேதி தமிழக முதலமைச்சராக 6வது முறையாக ஜெயலலிதா பதவியேற்றுக் கொண்டார். 2016ஆம் ஆண்டு செப்டம்பர் 2ஆம் தேதி மகாராஷ்டிர ஆளுநர் வித்யாசாகர் ராவ் தமிழகத்தின் பொறுப்பு ஆளுநராக பதவியேற்றுக் கொண்டார். பின்னர் அதே மாதம் 22ஆம் தேதி உடல்நலக்குறைவு காரணமாக சென்னை கிரீம்ஸ் ரோட்டில் உள்ள அப்போலோ மருத்துவமனையில் ஜெயலலிதா அனுமதிக்கப்பட்டார். 2016ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 12ஆம் தேதி ஜெயலலிதாவின் வசமிருந்த இலாக்காக்கள் ஓ பன்னீர்செல்வத்திடம் வழங்கப்பட்டது. பின்னர் 2016ஆம் ஆண்டு டிசம்பர் 5ஆம் தேதி மாரடைப்பின் காரணமாக ஜெயலலிதா உயிரிழந்தார். அன்றைய தினமே ஓ பன்னீர்செல்வம் முதலமைச்சராக பதவியேற்றுக் கொண்டார். 2016ஆம் ஆண்டு டிசம்பர் 13ஆம் தேதி சென்னை உட்பட 4 மாவட்டங்களை வர்தா புயல் தாக்கியது. இந்த புயலின் காரணமாக 24 பேர் உயிரிழந்தனர். அதே மாதம் 29ஆம் தேதி அதிமுகவின் பொதுச் செயலாளராக வி.கே. சசிகலா நியமனம் செய்யப்பட்டார். பின்னர் 2017ஆம் ஆண்டு ஜனவரி 21ஆம் தேதி தமிழகம் முழுவதும் ஜல்லிக்கட்டு போராட்டம் விஸ்வரூபம் எடுத்தது. ஜனவரி 23ஆம் தேதி அவசர சட்டம் இயற்றப்பட்டதை தொடர்ந்து ஜல்லிக்கட்டுக்கான தடை நீங்கியது. பின்னர் பிப்ரவரி 7ஆம் தேதி வி.கே. சசிகலாவுக்கு எதிராக ஓ பன்னீர்செல்வம் போர்க்கொடி தூக்கினார். அதே மாதம் 14ஆம் தேதி சொத்து குவிப்பு வழக்கில் வி.கே. சசிகலா கைது செய்யப்பட்டார். பின்னர் பிப்ரவரி 16ஆம் தேதி தமிழக முதலமைச்சராக எடப்பாடி பழனிசாமி பதவியேற்றுக் கொண்டார். அதிமுகவின் துணை பொதுச் செயலாளராக டிடிவி தினகரன் நியமனம் செய்யப்பட்டார். பின்னர் ஏப்ரல் 25ஆம் தேதி தேர்தல் ஆணையத்திற்கு லஞ்சம் கொடுக்க முயற்சித்த வழக்கில் டிடிவி தினகரன் கைது செய்யப்பட்டு தற்போது சிறையில் இருக்கிறார்.